Hi, welcome to another episode of PR Cricket Chat. CSK officially out of the IPL. எல்லாரும் சொல்லுவாங்க 0.02% சான்ஸ் இருக்கு அது இது இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த சான்சஸ் ஆக்சுவலி அந்த ஆப்ஷன் டேபிளே முடிஞ்சு போச்சு. ஆஹ் அதுக்கு முன்னாடி வெரி புவர் ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜடேஜா 18 கோடி எடுத்தது பெரிய பெரிய மிஸ்டேக். சிவம் தூபேக்கு ஒரு 14 கோடி கொடுத்தீங்க. ஜடேஜாவை திரும்ப எடுத்துக்கலாம் மச் சீப்பர் பிரைஸ். ஆப்ஷன்ல நீங்க பிக் பண்ண பிளேயர்ஸ் ஒரு திரிபாட்டி ஆகட்டும், ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், டெவன் கான்வே யாருமே ஆடல. நேற்று உங்க ஹையஸ்ட் பிக்ஸ் இந்த ஆப்ஷன் விளையாடல. அண்ட் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குதுன்னா இப்போ கூட நீங்க வந்து டாப் உங்க யங்ஸ்டர்ஸ் ஒரு டிவால் பிரீவஸ் வந்து நம்பர் 5ல ஆடுறீங்க. சாம் கரனை நம்பர் 3, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 4. என்ன அச்சீவ் பண்ண பாக்குறீங்க? வன்ஷ் பேடி புராணி டெல்லி பிரீமியர் லீக்ல ஆடி பிரியன் ஷாரியா விட ஹையர் ஸ்ட்ரைக் ரேட், மோர் சிக்ஸஸ் அடிச்ச வன்ஷ் பேடி உட்கார்ந்து இருக்காரு. தீபக் ஹூடாவை ஆடுறோம். எனக்கு சத்தியமா புரியல சம் ஆஃப் த டிசிஷன்ஸ். எல்லா கேமும் ஒரு பிரான்சைஸ் ஜெயிக்க முடியாது, எல்லா வருஷமும் டைட்டில் அடிக்க முடியாது, எல்லா வருஷமும் பிளே ஆஃப் போக முடியாது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் சைடா நீங்க இருக்கலாம். ஒரு சுரேஷ் ரெய்னா நம்பர் 3 இருந்த பிரான்சைஸ் ஆல் டைம் IPL லெவல்ல சுரேஷ் ரெய்னா நம்பர் 3 இருப்பாரு. சுரேஷ் ரெய்னா இருந்த டீம்ல போயிட்டு ஒரு சாம் கரன் நம்பர் 3லயும் ஒரு ஜடேஜா நம்பர் 4லயும் வராங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அந்த நிலைமையில இருக்கு சிஎஸ்கே. பட் இது பிரான்சைஸ் கிரிக்கெட்னால மக்கள் சொல்றது, ஃபேன்ஸ் சொல்றது கேட்டுதான் ஆகணும். பிகாஸ் அல்டிமேட்லி அவங்க தான் உங்க ப்ராடக்டை தூக்கி விடுவாங்க. டெஃபினட்டா வந்து மேசிவ் டிசிஷன்ஸ் எடுத்தாகணும். மினி ஆப்ஷன் வருது. சில எந்த பிளேயர் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா மெகா ஆப்ஷனுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா மினி ஆப்ஷனுக்கு வர முடியாது. ஹோப்ஃபுல்லி கேமரன் கிரீன் மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதை டார்கெட் பண்ண உங்களுக்கு காசு வேணும். அண்ட் சிஎஸ்கே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்க. நிறைய எக்ஸ்பென்சிவ் பைஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங் வித் ஒரு ஜடேஜா ஆகட்டும், ஒரு அஸ்வின் ஆகட்டும். ஜடேஜா ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு பண்ண மாட்டாங்க, சத்தியமா பண்ண மாட்டாங்க. பட் அஸ்வின், திரிபாட்டி, ஹூடா இவங்களெல்லாம் நீங்க விஜய் சங்கர் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் சேலரி கேப் கிரியேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மெகா ஆப்ஷன்ல ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் ரீபூட் அங்க நடக்கணும். கோச்சுமே வந்து சும்மா ஆரகெட்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து எல்லாரும் 4-6 அடிக்கிறாங்க, திஸ் நாட் த வே டு பிளே கிரிக்கெட் இதெல்லாம் பேசி யூஸே கிடையாது. ஸ்டீஃபன் பிளேவிங் 15 வருஷம் கோச் பண்ணிட்டாரு, 5 டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, ஆனா மத்த இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்ல அவர் ஜெயிச்சது கிடையாது. ஸோ தோனி இல்லாம சிஎஸ்கே பிளேவிங் ஒன்றும் ஜெயிச்சது கிடையாது. ஒரு மேபி இட்ஸ் டைம் ஃபார் மேசிவ் ரீபூட். பட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆடுங்க. அடுத்த 5 கேம் அடுத்த வருஷம் நீங்க 11 எப்படி பிக் பண்ண போறன்ற ஒரு மனசுல வச்சு நீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆடுங்க. அந்த அவங்க 5 கேம்ல ஏதாவது ஸ்பார்க் காமிக்கிறாங்கன்னா அவங்களோட நீங்க நெக்ஸ்ட் சீசன் போகலாம். அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்ல நீங்க ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யூ கேன் பில்ட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். இல்ல இதே மாதிரி ஹூடா ஒரு மேட்ச், திரிபாட்டி ஒரு மேட்ச் ஆடி யூஸே கிடையாது. பட் நிறைய நிறைய கேள்விங்க இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதுக்கு எதாவது பண்ணுவாங்களா, இல்லாட்டி நாங்க இவ்வளவு வருஷம் ஜெயிச்சிருக்கோம் இல்ல அந்த தோனி பிராண்டை வச்சு ஓட்டிடுவாங்களா தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.